தற்போதைய அண்மை செய்தி. தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில் அரசு பள்ளிக்கு விடுமுறை விட்டு பள்ளியில் அரசு நிகழ்ச்சி நடத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் அரசு நிகழ்ச்சிக்காக பள்ளிக்கு விடுமுறை விடுக்கப்பட்டதால் சர்ச்சையானது ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி வளாகத்தில் திமுக கொடி கட்டி அமைச்சர் கோவி செடியனுக்கு வரவேற்புக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பள்ளிக்கு விடுமுறை விட்டு பள்ளி வளாகத்திலே மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையில் இன்று மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் தஞ்சையில் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையில் தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கான பள்ளிக்கு ஒரு நாள் விடுமுறை விட்டு பள்ளி வளாகத்திலே சாமியான பந்தல் போட்டு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டு வருகின்றன. மாரியம்மன் கோவில் பகுதியை சுற்றி திருமண மண்டபங்கள் உள்ள நிலையில் அங்கு நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம் என பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள்கள், பேரண்ட்ஸ்கள் அனைவரும் கூறுகின்றன. இது மழை பெய்தால் பள்ளி தலைமை ஆசிரியர்களோ முடிவெடுத்து விடுமுறை விடலாம் என அதிகாரமும் வழங்கிய போது பள்ளி நடத்திய தலைமை ஆசிரியர் இன்று மக்களின் முதல்வர் நிகழ்ச்சிக்காக பள்ளிக்கு விடுமுறை விட்டு பள்ளி வளாகத்திலே நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஒரு மாதத்திற்குள் பொது தேர்வு நடைபெற இருப்பதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் தனது பெற்றோர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.